வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 9 நாள் 29 சனிக்கிழமை ஜூலை 12, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அன்று அப்துல் கலாம் வைத்த நம்பிக்கை இன்று அதற்கு சற்றும் குறையாமல் அக்னிஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா. ஜூலை 11 மாலை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் விகடன் குழுமத்தின் வேள்பாரி வெற்றி திருவிழா நடைபெறுகிறது. அதில் ரஜினிகாந்த் கலந்து கொள்ளவிருக்கும் தகவலும் பார்த்திருப்போம். இந்த நிகழ்வின் ஸ்பான்சர்களில் ஒன்று ப்ராமினட்ஸ் விண்டோ சிஸ்டம் நிறுவனம். இந்த நிறுவனம் தங்கவேலு ஐயா அவர்கள் குடும்பத்தை சார்ந்தது. ஆகவே இவ்விழாவில் கலந்து கொள்ள ஐயா ஜூலை 10 பகல் சென்னை வந்து சேர்ந்தார். ஒரு நாள் முன்னதாக வந்ததற்கு முக்கிய காரணம் விகடன் குழுமத்தின் தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்தித்து அவரிடம் நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணமே காரணம். அவரது அந்த திட்டப்படியே ஜூலை 10 மாலை 4 மணிக்கு விகடன் அலுவலகத்திற்கு சென்று முழுமையாக விளக்கப்பட்டது. திரு சீனிவாசன் அவர்களது சந்திப்பிற்கு பிறகு ஆனந்த விகடன் இதழின் ஆசிரியர் திரு முருகன் அவர்களையும் சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி விரிவாக விளக்கப்பட்டது. தங்கவேலு ஐயா அவர்களுடன் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துறை, மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம், மாணிக்க மாணவர் துறை ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் கேசவ பிரியன் மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் சென்றிருந்தனர் என்று சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் வைய தலைமைக்குள் 2 நாள் முகாம். நல்லூர் வட்டத்தின் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறியும் வைய தலைமைக்குள் 2 நாள் பயிற்சி முகாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜூலை 11, 2025 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு கூச்சல், குழப்பம், தெளிவு, அறிமுக விளையாட்டுடன் தொடங்கியது. அடுத்து நல்லூர் வட்டத்தின் நாதகீதம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாடல், NCC NSS துறை மாநில பொறுப்பாளர் ரேஷ்வதி அனைவரையும் வரவேற்றார். முகாமின் நோக்கத்தை நல்லூர் வட்டம் திரு பாலு ஆபரேஷன் சிந்தூரில் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மிலிட்ரியில உமன்ஸோட பார்ட்டிசிபேஷனை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை லீடர் பண்ணதே வியோமிகா சிங்கும் சோஃபிகா குரேஷி. ஸோ உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன், உமன்ஸ் லீடர்ஷிப் கோல் அந்த அளவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். போரே இல்லா நிலை ஏற்பட உலகில் ஒற்றுமை, அன்பு, சமுதாயத்துக்காக வாழ்தல், பிற உயிர்களை மதித்தல், நேசித்தல் இவைகளை கலாச்சாரமாக்க இளைஞர்கள் சமூக பொறுப்பை உணர்ந்து பொறுப்பேற்று மக்களை வழிநடத்த முன்வர வேண்டும். அதற்காகவே இந்த வைய தலைமைக்குள் 2 நாள் பயிற்சி முகாம் என்றார். கூட உண்மைதான். நம்முடைய ராணுவத்துடைய அந்த வீரம், பிளானிங், தைரியம், அப்புறம் நம்முடைய டெக்னாலஜி, இது எல்லாமே அந்த 2 நாளுக்குள்ள பெரிய அளவு வெற்றி பெற்றது. கலாம் ஐயா பற்றியும் மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியின் அவசியம் பற்றி சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் அண்ணா ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் அஃபயர் துறை பொறுப்பாளர் திரு வெங்கடேஷ் உரையாற்றினார். ஆனால் இந்த மாதிரி பல்கலைக்கழகம் போன்ற மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனத்தில் நடைபெறுவது என்பது ஒரு அரிதான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நல்லூர் வட்டம் அந்த அமைப்பும் பாலு அவர்களும் பழனித்துறை சார் அவர்களும் எங்களுடைய துறைக்கு வழங்கியமைக்காக நான் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று இளைஞர்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர், உலகில் போர் சூழல் நிச்சயமற்ற நிலையில் தொடர்ந்து கொண்டு மனித குலத்தை அழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா போரை 2 நாளில் நிறுத்தி சாதனை புரிந்திருக்கிறது என்று பேசினார். நீங்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால், வீரம் செறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால், விவேகானந்தர் பிறந்த நாட்டில் பிறந்தவர்களாக நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால், உலகத்திற்கு வழிகாட்டிய இந்த உத்தம தலைவர்கள் வாழ்ந்த நாட்டில் இருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எந்த இடத்திலானாலும் பொறுப்பு மிக்கவராக நீங்கள் இருப்பதற்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய உணர்வு உள்ளவர்களாகவும் அறிவிலே தெளிவுள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அதுதான் புதிய தலைமை. அந்த தலைமையை வளர்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட 2 நாள் முகாம். சரியாக 11:11க்கு உலக அமைதிக்காக அனைவரும் 1 நிமிட அமைதியை கடைபிடித்தனர். தேநீர் இடைவேளைக்கு பிறகு குழுவாக திட்டமிட்டு செயல்படுவதை கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் வழி நடத்தினார். அப்போ நாம தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல எல்லா லெவல்லையும் போகிறோம். அரசு அதிகாரிகளாவோ எல்லாத்துக்கும்
அரசியல்வாதிகளாவோ அதிபர்களாவோ ஐநா உறுப்பினர்களாவோ நாம தான் போக போறோம். அதனைத் தொடர்ந்து நான் யார் என்ற தலைப்பில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி அன்பு உரையாடினார். குறிப்பா விவேகானந்தர், அப்துல் கலாம் அதிகமா எங்க போய் அவங்க விஷயங்களை முன் வச்சார். விவேகானந்தர் சொன்னார் 100 உணவு இடைவேளைக்கு பிறகு மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தமது இந்திய சுற்றுப்பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இளைஞர் பாராளுமன்றம் தங்களுக்கு புத்தம் புதிய அனுபவமாக மிகவும் அவசியமானதாக இருந்ததாக மாணவர்கள் தங்களது பின்னூட்டத்தில் தெரிவித்தனர். பாராளுமன்றம், அதுக்கு பேரு பாராளுமன்றம் வச்சிருக்காங்க. பாருனா என்னப்பா, உலகம். நம்ம இந்தியர்கள் நம்மளுக்கு பொறுப்பு அதான். உலகத்துக்கு ஆளக்கூடிய நிலைமையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடம் அது. பாராளுமன்றம்ன்ற பேர்லோட இருக்கு. அடுத்ததாக பீம் பேக் விளையாட்டை குழுக்களாக பிரிந்து விளையாடினர். இறுதியாக ஒட்டுமொத்த ஒரு நாள் நிகழ்வின் சுவாரஸ்யமான பின்னூட்டம். இதுக்கு மேலே நாங்கள் நல்லா பண்ணுவோம், சமுதாயத்தை கண்டிப்பாக ஒன்றுபடுத்துவோம், நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்க சொன்னது எல்லாமே எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், எப்படி டைம் கீப் அப் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. என் பேர் சீமா கௌதம் சிராஜ், நந்தனம் அரசு கல்லூரி, BA பொது நிர்வாகம் 3ஆம் ஆண்டு சார். இப்போ நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது சரியில்லை அது சரியில்லை நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க சார். ஆனா இந்த ஒரு வீடியோ ஒரு சின்ன பையன் அதை முன்னெடுத்த போது எல்லாருமே கூட சேர்ந்து வருவாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது சார். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம உணவு கலாச்சாரம் ரொம்ப மாறிட்டு இருக்கு. அதுல நம்ம பழையபடி மாறினாதான் நம்மளோட வாழ்க்கை முன்னேறும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ யூத் பார்லிமெண்ட்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் சார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு எம்பி, இப்போ நீங்க தமிழ்நாடு தவிர வேற ஊர் எடுங்க. இப்போ நான் ராஞ்சி எடுத்தேன் சார். இப்போ ராஞ்சி எடுக்கும் போது ராஞ்சியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எம்பினா ஒரு எம்பி ஆகிறதுக்கோ ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு சார். மற்றும் தேசிய கீதத்துடன் முதல் நாள் முகாம் நிறைவடைந்ததாக மாணிக்க மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். கலாம் ஜோதி மாணவி டிஸ்டிங்ஷன் எடுத்து சாதனை. NCC மற்றும் NSS துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ரேஷ்வதி. சமீபத்தில் இவர் தனது இளங்கலை பட்ட படிப்பினை நிறைவு செய்துள்ளார். கல்லூரி காலத்தில் தேசிய விமானப்படையில் ஏர்விங்கில் செயல்பட்டு கொண்டும் அதே சமயம் தன் கல்லூரியின் ஒரு முக்கிய தேர்வான தொழிற்பயிற்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பாடத்தில் 100% மதிப்பெண்களுடன் டிஸ்டிங்ஷன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். பள்ளி கல்லூரி காலங்களில் திறன் வளர்ப்பு நிகழ்வுகளில் பங்கு பெற்றால் கல்வி பாதிக்கப்படும் என்ற பரவலான பெற்றோர்களின் கருத்துக்கு மாறாக எக்ஸ்ட்ரா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கல்வியிலும் முதன்மை இடத்தை அடைய உதவியாகத்தான் இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் கலாம் ஜோதி மாணவி செல்வி ரேஷ்வதி. NCC NSS துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ரேஷ்வதிக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். வடசென்னை உதவும் கைகள் மையத்தில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா விஜயம். சென்னை வந்துள்ள அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா அவர்கள் நேற்று நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்களுடன் விகடன் அலுவலகத்தில் அதன் தலைவர் உயர் திரு சீனிவாசன் அவர்களை சந்தித்த நிலையில் இன்று வடசென்னை கொருக்குப்பேட்டையில் ஏழை எளிய பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்காக ஏராளமான தொண்டு பணிகளை செய்து வரும் உதவும் கைகள் அமைப்பின் நிறுவனர் திரு பகு மற்றும் அவர்களின் குழுவினரை சந்தித்து அவர்களின் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். அங்குள்ள நூலகத்தை கண்டு மிகவும் பாராட்டினார். திரு தங்கவேலு ஐயா அவர்களுடன் ஐயாவின் துணைவியார் திருமதி குணசுந்தரி அம்மா மற்றும் குடும்பத்தினர் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பகுதியில் வாழும் மாணவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் பயிற்சி அளிக்க விருப்பம் தெரிவித்ததாக சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கடைசி பெஞ்சையே காணும் ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் மலையாள படத்தின் எதிரொலி. மலையாளத்தில் வெளியான ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற படத்தின் எதிரொலியாக கேரள மாநிலத்தில் ராமவிலாசம் வொகேஷனல் பள்ளி வகுப்பறையில் மாணவர்கள் வழக்கம் போல வரிசையாக அமரும் முறையை மாற்றி அரைவட்ட வடிவில் உட்கார வைக்கப்பட்டார்கள். இதன் மூலம் கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்ற அதிருப்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். பல ஆண்டுகளாக நல்லூர் வட்டம் நடத்தும் முகாம்களில் இந்த முறை பின்பற்றப்பட்டு வருவதாக பெரும்பாலும் முகாம்களை வழிநடத்தி வரும் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். தேனி மாவட்ட அலுவலகத்திற்கு வருகை தந்த ராஜா பொறுப்பேற்பு. போடி நாயக்கனூர் பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சார்ந்த ராஜா கடந்த வாரம் மதுரையில் நடந்த ஊராட்சி தலைவர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமில் பங்கேற்று நல்லூர் வட்டத்தில் அறிமுகமானவர். ஜூலை 10, 2025 வியாழன் அன்று
போடி நகர பொறுப்பாளர் முத்துக்குமார் அவர்களுடன் இணைந்து போடி நாயக்கனூர் பகுதியில் உள்ள நல்லூர் வட்டத்தில் தேனி மாவட்ட அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது சமூக பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்தல், திட்டமிடுதல், செயல்படுத்துதலின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது தாம் விழிப்புணர்வு களத்தில் பொறுப்பேற்று செயல்பட தயாராக இருப்பதாக தம்மிடம் கூறியதாக தேனி மாவட்ட நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.